கையில் வேத புத்தகம் இருக்குமான தயவுசெய்து நாம் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். வேதம் இல்லாதவங்க பின்னாடி நமக்கு பைபிள்ஸ் இருக்குது. நம்ம சபைக்கு வரும்போது வாரத்துக்கு ஒரு முறை தான் வருகிறோம். எனவே தயவுசெய்து கையில் வேத புத்தகம் இருக்கிறத நான் உற்சாகப்படுத்துகிறேன். மன்னிக்கணும். தேவன் தாமே நல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல அருமையான கால வேளையில் நம்ம தேவ சபைக்கு கூட்டி வந்திருக்கிறார். வந்த யாவருக்கும் நன்றி. உங்களை பார்ப்பதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். எனவே தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நல்ல நாளில் கூட நாம் இந்த வேத பகுதியை நம்ம எப்படி சிந்திக்க இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை நிச்சயம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். சாரி, ரைட் தானே? ஓகே, அந்த ஸ்லைட் ஆன் பண்ணுங்க மேம். அடுத்த ஸ்லைட் போடுங்க. அது டாபிக் மட்டும் போடுங்க. ஓகே, சரி. இன்றைக்கி என்னுடைய தலைப்பு இருக்கிறது கிறிஸ்துவின் வருகையின் நிச்சயன்ற தலைப்பில். போன வாரம் நம்ம பேசும்போது மகிமையின் நம்பிக்கைன்னு பேசணும். க்ளோரியஸ் ஹோப் அப்படின்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன். அதாவது இந்த மாதத்தில் நம்ம என்ன யோசிச்சுட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். போன வாரம் வரலன்னு சொன்னால் யூடியூப்பில் அந்த செய்தி இருக்குது. நீங்கள் தயவுசெய்து போய் கேட்கலாம். அதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். மற்ற தெய்வ செய்திகளும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடைய லிங்க் வேணால் நான் அனுப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். நமக்கு சர்ச் ஃபேஸ்புக் இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, எல்லாமே ஒவ்வொரு வாரமும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து அதை போய் பார்த்துக்கங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற காரியம் வேத பகுதி என்ன எடுத்துருக்கோன்னா, 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே அதை நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யாராச்சும் எனக்காக சத்தத்தை உயர்த்தி வாசிக்க முடியாது உற்சாகப்படுத்துகிறேன். 13 முதல். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவர்களோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மற்றும் நாமும் முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாமும் எதிர்கொண்டு போக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆக இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால், இந்த பகுதியை நம்ம பல வேலைகளை கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. முக்கியமான 4 ஆர் சொல்லுவோம். ஆர் இங்கே வேறு மாதிரி போட்டிருக்கேன். முதலாவது ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த வேத பகுதி அதை தான் சொல்லிட்டு இருக்கு. ரெண்டாவது முக்கியமானது ரெசரக்ஷன் சொல்லுவாங்க, உயிர் தெழுதலை பற்றி பேசிகிட்டு இருக்குது. மூணாவது பாரி ரேப்சர்னு சொல்லுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுதலை பேசிகிட்டு இருக்குது. 4வது ரீயூனியன் பற்றி பேசிகிட்டு இருக்குது. ரீயூனியன் அதை பற்றி நம்ம அப்புறமா சிந்திக்க போகிறோம். அப்பப்போ சுருக்கமாக முடிப்போம். நான் ட்ரை பண்ணுறது எப்போவுமே என் மனசில் கொஞ்சம் வேகமாக முடிச்சிடணும்னு ஆசைப்பட்டு தான் வருவேன். அப்புறம் இங்கே பாட்டு இழுத்துட்டு போயிடும். ஸோ முடிஞ்ச மட்டும் நான் சுருக்கமாக வைக்கணும்னு என்னுடைய ஆசை. தயவுசெய்து என்னோட ஒப்புழு வைங்க. வேதத்தை எடுத்துக்கங்க. நிறைய வேத பகுதி அங்கங்கே நான் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு கூட வாசிக்கணும். கிறிஸ்தவ விசுவாசத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா, 3 முக்கியமான உபதலைப்புகள் இருப்பா. அங்கே பாருங்க, அசூரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ரிட்டர்ன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பது ஸ்பெக்குலேஷன் கிடையாது. மற்றவங்க எப்படி நினச்சிட்டாங்களோ இல்லையோ, வேதம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவனுடைய வருகை உண்மையிலும் உண்மை 100 300 500 1000 மடங்கு உண்மை.
எப்படி முதல் முறை வந்தாரோ ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. அவரோட வருகை முதல் வருகை எப்படி இருந்துச்சோ அதே போல் இரண்டாவது செகண்ட் அட்வென்ட் சொல்லுவாங்க. செகண்ட் வருகை கூட எப்படி இருக்குன்னு கேட்டால் இஸ் இம்பார்ட்டன்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங். விசேஷமாக இது ஃபவுண்டேஷன் தாட், விசேஷமாக ஃபவுண்டேஷன் பிலீஃப் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த். இயேசு கிறிஸ்து உயிர் தெழலைன்னா 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் அப்புறமா வாசிங்கன்னு அப்புறம் வேணால் வாசிக்க சொல்கிறேன். உயிர் தெழலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி கிறிஸ்தவமே இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? கிறிஸ்டியனோட ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது? கிராஸில். ரெண்டாவது ரெசரக்ஷனில். ஏசு கிறிஸ்து சிலுவையில் மரித்திருக்கணும், கிராஸ் வந்திருக்கணும், குட் ஃப்ரைடே இருக்கணும். நோ ஈஸ்டர் வித்தவுட் குட் ஃப்ரைடே. புரியுதா சொல்கிறது? ஆனால் ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சிலுவையில் ஒளிஞ்சு போன விசுவாச பள்ளிகள் இந்த அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லையா, எங்கே பார்த்தாங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த பிறகு தான் அவங்க ரீசார்ஜ் ஆகிட்டாங்க. என்னடா நம்ம சாதாரண நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இயேசு விசுவாசிகள் எல்லாம் ஒளிஞ்சிட்டானுங்க சிலுவையில். அனுந்த பிறகு சிலுவையில் ஏசாமி மறித்த பிறகு இந்த குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் எல்லாம் பயந்துட்டானுங்க, எல்லாம் காணா போயிட்டானுங்க. ஆனால் அவங்க அப்புறம் அப்படி தலைகளை மாறிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க யாரை பார்த்தாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தாங்க. கிறிஸ்தவ விசுவாசம் எதன் அடிப்படையில் வச்சிருக்குன்னு சொன்னால், மற்ற எந்த மார்க்கத்துக்கும் இல்லாத ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவம் ஒன்று மட்டும்தான் எதை பற்றி பேசுது? உயிர்த்தெழுதலை பற்றி பேசிட்டு இருக்கு. மற்ற மார்க்கங்கள் பேசினா கூட எனக்கு முன்னோடியாக யாருமே காமிக்கப்படலை மற்ற மார்க்கங்களில். ஆனால் இந்த விசுவாசத்தில், கிறிஸ்தவ விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் எனக்கும் உங்களுக்கும் அஸ்திபாரமான நம்பிக்கை. எனவே 3 முக்கியமான காரியங்களை பார்க்குறோம். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, சீக்வன்ஸ் ஆஃப் தி ஈவென்ட் அட் கிரைஸ்ட் ரிட்டர்ன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது என்னென்ன நடக்கும் அதை நான் 4 சொன்னேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல பார்க்குறேன். 3வது முக்கியமான காரியம், அப்படி இருக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையில் நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுறது. அதுனா 18வது வசனத்தில் வசனம்லாம் போட்டிருக்கேன். நான் அப்பப்போ நான் ஒன்றா விளக்கி நான் சொல்ல பார்க்குறேன். எடுத்தவங்க எனக்காக எடுங்க பார்க்கலாம். ஒரு வேத பகுதியை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. வீட்டில் வாய்ப்பு இருந்திருக்கும் நேரம் இருக்கும்போது 1 கொரிந்தியர் 15 ஃபுல்லாக வாசிச்சிடணும். வாசிக்கலாம். எனக்காக 51வது வசனத்திலிருந்து வாசிங்க எனக்காக. 1 கொரிந்தியர் 15. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது பாருங்க, கவனமாக கவனிக்கணும். எப்போ நடக்குது பாருங்க. என்னதுக்கு பாருங்க, ஒரு நிமிஷத்திலே ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்து வாசிங்கம்மா. எக்காலம் தொனிக்கும், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய அழியாய்மையையும் சாவுக்கேதுவாகிய சாவைமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே என்ன பார்க்கணும்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு, அதாவது பவுல் இந்த 5வது அதிகாரம் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15 முழுவதும் ஒரு ஹோல் சாப்டர் 58 வசனம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு மையம் என்னன்னு கேட்டால் எதை தான் பேசுகிறாரு? உயிர்த்தெழுதல் பிடிச்சி தான் பேசிகிட்டு இருக்கார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு எத்தனை பேர் மீட் பண்ணார் வேதம் சொல்லுதுன்னு கேட்டால் 500 பேர் மக்கள் பார்த்தாங்க. அதே 15 வாசிங்க எனக்காக. 4 3 4 5 வாசிங்க. 4 5 வாசிங்க. அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் தரிசனமானார். பின்பு எத்தனை பேருக்கு? 500 பேருக்கு மேலே ஒரே டயத்தில் பார்த்தாங்க. அது மாத்திரம் கிடையாது, இருக்கிறார்கள். தரிசனமானார். அப்புறம் ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 500 பேருக்கு மாத்திரம் கிடையாது, எல்லா சேஷிகளும் பார்த்தாங்க. பேதுரும் பார்த்தாரு. அது மாத்திரம் கிடையாது, பவுலும் பார்த்துருக்கிறாரு. அதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்புறம் சொல்லிக்கிட்டே வர்றாரு, விசுவாசத்தில் உயிர்த்தெழுத விசுவாசிக்காட்டே என் விசுவாசமே விருதா அப்படின்னு பேசுவார். எனவே நானும் நீங்களும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், சபையில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இத்தனை வருடம் தேவ விசுவாசத்தில் இருக்கிறோம். பல வேளைகளில் என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்த சிந்தையோடு காணப்படுகிறேன். அதனால் பவுல் சொல்லும்போது அதே 15 19 வாசிங்க எனக்காக. நம்ம முன்னாடியும் வாசிச்சிருக்கோம், வாசிக்கலாம் எனக்காக. இம்மைக்காக மாத்திரம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானா எல்லா மனுஷரை பார்க்கலும்
ஆக இந்த உலகத்தில் நான் நல்லா இருக்கணும், பணம் வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், பொன் வேணும், பொருள் வேணும், சுகமாக இருக்கணும், இந்த உலகத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிப்பேன்னா ஆங்கிலத்தை சொல்லும் மோஸ்ட் மிசரபிள்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் பவுல். We are most miserable people. Our faith is vague. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. மற்ற ஒன்றும் கடவுளில் பணம் பதவின்னு தான் அவன் கடவுளை நம்பிட்டு உட்காந்துருக்கான். நீனும் அப்படி தானே இருக்கிற. அப்படி இருக்கும்போது என்ன வித்தியாசம் மற்ற ஃபெய்த்துக்கும் எனக்கும்? என்னுடைய ஃபெய்த்து அவங்கள போல இல்லை. எனக்கு இந்த பூமிக்காக வாழ்வதற்கு என்னுடைய நோக்கம் கிடையாது. என்னை அந்த ஆண்டவர் எதற்கு கூப்பிட்டுருக்காருன்னு சொன்னால் அடுத்த வாழ்க்கைக்காக, நித்தியத்துக்காக, அவரோடு கூட நித்தம் இருப்பதற்காக. ஒரு படம் போடுறேன், இந்த பாருங்கள். இந்த படத்தை இந்த படம் பார்த்துருக்கீங்களா எப்பயாச்சும்? இந்த வசனம் the Lord returned to earth, King of Kings and Lord of Lords. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வருவாருன்னு கேட்டிங்கன்னா ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக வரப்போகிறார். அவருடைய வருகையில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உயிர்த்தெழுவாங்க முதல் முறை. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா கிரேட் ட்ரிபுலேஷன் நடக்கும் 7 வருஷம். அப்போ தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். மூன்றரை வருஷம் எப்படி இருக்கும்? மைல்டு என்ன ஆப்ரேஷன் இருக்கும். அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டால் கிரேட் ட்ரிபுலேஷன், அதிக உபத்திரம் இருக்கும், மகா உபத்திரவ காலம் இருக்கும். இந்த 7 வருடத்தில் என்ன செய்வா? மறுபடியும் அந்த ஆர்மக்கதன் ஒரு ஹார்னா மலை, மெகிடோன் ஒரு இடம் இருக்குது. மெகதோன்ற இடத்துல என்ன நடக்கும்? அங்கே ஒரு போர் நடக்கும். என்ன நடக்கும்னு கேட்டால் இதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். என்ன செய்வார்? இந்த இடத்துல 1000 years reign, அதாவது 1000 வருட காலங்கள் என்ன செய்வாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்வார். அது மாத்திரம் கிடையாது, இந்த இடத்துல பிசாசு என்ன செஞ்சோம்? 1000 வருஷம் பிசாசு என்ன பாட்டம் லெஃப்ட் ஸ்பிட்னு சொல்லுவாங்க, தள்ளப்படும். அதுக்கப்புறமா ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். ஏன்னா எனக்கு ஃபைனல் ஜட்மெண்ட் ஒன்று நடக்கும் ஏர்த். அப்போ தான் நடக்கும். இந்த வேதவசங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க, வேணா நான் உங்களுக்கு இந்த கவர் நான் தர பார்க்குறேன். அது மாத்திரம் கிடையாது, அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த இடத்துல பூமியில் என்ன புது வானம், புது எருசலேம், புது பூமி. அப்போது என்ன ஒயிட் த்ரோன் ஜட்மெண்ட் சொல்லுவாங்க, வெள்ளை சிங்காசனம் இது இருக்குது. இங்கே என்ன நடக்கும்? சாத்தானும் தூதர்களும் அவன் எல்லாரும் என்ன செய்வாங்க? நித்தியமான நேரத்தில் தள்ளப்படுவாங்க. தே வில் பி எவர். என்னோட டீட்டெயில் இங்கே பேச முடியாது. பின்னாடி நாட்கள் பைபிள் ஸ்டடி இந்த மாதிரி இடங்களை நம்ம பேச முயற்சி செய்யலாம். ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வேத பகுதி எதை சொல்லுதுன்னு கேட்டு. இதுதான் நம்மளுடைய எஸ்கட்டாலஜி கடைசி கால நிகழ்வுகளை பற்றி பேசியிருக்கு. ஆக இந்த பூமியின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா 50 வருடம், 60 வருஷம், 80 வருஷம், மிஞ்சி போனால் 100 வருடம். ஆனால் நம்ம ஆண்டோட வசனம் என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்துல 1000 வருஷம் அரசாட்சி சொல்லுது மட்டும் கிடையாது. நித்தியமாக எங்கே கூட இருக்க போகிறோம்? we are going to be with him. அவரோடு கூட இருக்க போகிறோம். அதான் வேதம் சொல்கிற வசனம், எனக்கு வாக்கு தத்துவம். அப்போ இந்த உயிர்த்தெழுதல் நடக்கிற என்ன காரியம்னு கேட்டிங்கன்னா இந்த உலக வாழ்க்கை முடிய போது நித்தியமாக நான் தேவனோடு கூட இருக்க போகிறேன். யார் இதில் இந்த உபத்திர காலத்தில் யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா யார் இயேசு கிறிஸ்து உண்மையை ஏற்றுக்கொள்ளப்படலையோ அவங்க தான் எங்கே இருப்பாங்க? இந்த காலங்களில் இருப்பாங்க. இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டால் இன்றைக்கி நான் வாசித்த வேத பகுதியில் கொஞ்சம் விளக்க பார்க்குறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். என்ன நடக்கும்? மரித்தவர்கள் உயிர்த்தெழுவாங்க. யார் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து இந்த உலகத்தை வாழ்கிற பிள்ளைகளாக இருப்போம், ஆண்டவரோட பிரியமாக வாழ்கிறோன்னா நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட மட்டும் கிடையாது, நம்ம எங்கே மீட் பண்ணுவோம்னு கேட்டால் ஹெவனில் மீட் க்ளவுடில் வரும்போதே அங்கேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்புறம் எப்படி யார் கூட இருப்போம்? ஏசாமி கூட, மரித்ததை முன்னாடி சென்ற எல்லா சீஷர்கள், எல்லா பரிசுத்தவான்கள் கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போ எல்லா நாளும் சதா யார் கூட இருப்போம்? ஆண்டவர் கூட இருப்போம். இந்த சரீரம் எப்படி மாறிடும்? மகிமையின் சரீரமாக மாறிடும். ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கதவு பூட்டப்பட்ட சீகள் காத்திருக்கிறாங்க. ஆண்டவரை ஏசு கிறிஸ்து எப்படி போனாரோ அதே போல் என்னோட சரீரம் எப்படி இருக்கும்? இட்ஸ் க்ளோரிஃபைட் பாடின்னு சொல்லுவாங்க. ஆக நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த சிந்தையில் மனதில் காணப்படும். விசேஷமாக இன்னொரு வசனம் வாசிக்கலாம் எனக்காக. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம். ஒருவன் போனால் ஆக என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் சீஷர்கள் மீட் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்களாம், அவங்க எப்படி தான் க்ரீட் பண்ணுவாங்களாம்? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தை, மாரநாத்தான்னு சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? மாரநாத்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கர்த்தர் வருகிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கிரீக்கில் என்ன வேர்டு இருக்குது? கிரேக்க வேர்டு மாரநாத்தா. இது அராமிக் வேர்டு ஆக்சுவலாக. இங்கே மாரநாத்தான்னு சொல்லுவாங்க. எவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலையோ அவன் அனத்திமான்னு சொல்லுவான். அனத்திமான் நான் சபிக்கப்பட்டவன். யார் இயேசுவை மீட் அவங்க பார்க்கும்போது கிரீட் பண்ணும்போது என்ன செய்வாங்க? மாரநாத்தான்னு சொல்லுவாங்க. ஏன் மாரநாத்தா? இயேசு வருகிறார். ஒருத்தருக்கு பார்க்கும்போது அவங்க கிரீட் பண்ணும்போது மாரநாத்தா ஏன் சொல்கிறாங்க? டேய் வாழ்றா, ஏசாமி வரப்போகிறாரு.
இன்னைக்கு நாம மீட் பண்ணும்போது நம்ம எதை பேசுகிறோன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. என்னோட சந்தையில் என் மைண்டில் என்ன இருக்கு. ஆனால் அன்னைக்கு எப்படி தான் வந்து பேசினாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க எப்படி க்ரீட் பண்ணுவாங்க, மாரநாத்தான்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை கம் லார்ட், வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க மரிக்கும்போது எப்படி சந்தோஷமாக மரிச்சாங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா, உடனே ஆண்டவரோடு நம்ம சேர்ந்துருவோம். இந்த பூமியில் இருக்கிறது அவங்க பெரிய சந்தோஷமாக எடுத்துக்கல. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டது என்ன, ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும். பரலோகத்தில் அதை போய் தப்பாக எடுத்துக்காதீங்க. சில நினைக்கிறோம் பரலோகத்தில் வீதி எல்லாம் தங்கத்தில் நடந்துருக்குது. தங்கம் எல்லாம் குப்பையில் போடுறது, காலில் போடுறது. அங்கே இங்கே தான் நம்ம கழுத்தில் மாட்டிகிட்டு உட்காந்துருக்குறோம். இங்கே தான் எனக்கு தங்கம்னா ரொம்ப பெருசு, அங்கே தங்கம்லாம் பெருசு கிடையாது. ஏசு சாமி தான் பெருசு. அங்கே எங்கே ஏசு கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கே தான் சொர்க்கம். இந்த பூமியில் உள்ள அழுக்கான குப்பைகளை நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம். அதெல்லாம் ஒரு கூட வராது என் கையில். இந்த உலகத்தில் யாரோ ஒரு ஆள் எனக்கு கொண்டு வந்து காமிங்க, ஐயா ஒரு காசு எடுத்துகிட்டு போயிட்டார், ஒரு தங்க காசு எடுத்துகிட்டு போயிட்டார், ஏதோ ஒன்று எடுத்து பண்ணார்னு சொல்லி காமிங்க எனக்கு. எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரன் நம்ம பார்த்துருக்கோம், கேட்டுருக்கோம், வச்சுருக்கிறோம். ஆனால் நானும் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில் இத்தனை வருட காலங்களில் யாரும் ஒன்றுமே கொண்டு போகலை. வெறும் கையோடு வந்தாங்க, வெறும் கையோடு போயிட்டாங்க. பவுல் யோபு சொல்கிற மாதிரி, நிர்வாணமாக வந்தேன், நான் நிர்வாணமாக போவோம். என் படித்த படிப்போ என்னுடைய காரியங்களோ தூக்கி குப்பையில் போட்டுருவான். நான் போன பிறகு என்னுடைய ரொக்கலேட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு மறந்துடுவாங்க. சொல்லித்தரேன் இருந்ததை. ஒரு மாதம் நீங்கள் மறித்த பிறகு ஒரு மாதம் கழிச்சு இந்த உலகம் உங்களை மறந்துடும். போக 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 அப்படி நீங்கள் ஒரு ஆள் இருந்ததே மறந்துடுவாங்க. உங்கள் ஹிஸ்ட்ரியே இருக்காது. யாரும் உங்களை தூக்கி தள்ளி வச்சுருக்க போகிறது கிடையாது. ஈவன் பெத்த பிள்ளையாக இருக்கட்டும், பேர பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவ்வளோ விழுந்து கத்துற ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாம் போயிட்டாங்க. நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் எல்லாத்தையும். யார் இந்த உலகத்தில் நிரந்தரம்? யாரும் கிடையாது. அப்போ இந்த பூமிக்காக வாழ்கிறேன்னா சற்று சிந்திச்சு பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேதம் நிறைய இருக்குது மாரநாத்தான்ற வார்த்தையை பற்றி பேசுவதற்கு. ஆக நானும் நீங்களும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஆண்டவர் வருகையை பற்றி, முதல் வருகையை பற்றி பேசுகிறேன். நாம் இரண்டாவது வருகையை குறித்து சிந்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எனவே இன்றைக்கி நான் உங்களுக்கு முதலே சொன்னது போல் கிறிஸ்டியன் கம்மிங் இரண்டாவது வருகை இந்த தேவ திருச்சபையின் மூளை கல்லாக இருக்கிறது, அஸ்திபார உபதேசமாக இருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த சிந்தையோடு இந்த உலகத்தில் வாழ வேணும். இது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சித்திருக்கிறார். பார்த்தீங்களா, ரட்சிப்பின் திட்டத்தில் முடிவு என்னதான்னு கேட்டிங்கன்னா, நான் அவரோடு சேர்க்கப்படுகிறது. ஏன் ரெசரக்ஷன் நடக்குது? ஏன் ஆண்டவரோடு கூட இருக்கணும்? முதல்ல அவர் ரட்சித்ததே அதுக்கு தான் ரட்சித்தார். என்னை இந்த பூமியில் இருக்கிறதுக்காக ரட்சிக்க தேவையே கிடையாது. அது நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள விட்டுருவார். என்னையும் அவங்களை ரட்சித்தது என்னது, அவர் அவரோட தன்னோடு கூட இருப்பதற்கு என்ன செய்ய போகிறார், அவர் கொண்டு போக போகிறார். சில வேத வசனங்களுக்கு அப்புறமா வாசிக்க போகிறோம். எனவே இந்த வேத பகுதி என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, தெசலோனிக்க திருச்சபைகளுக்கு என்ன செய்ய, திருச்சபைக்கு ஆண்டவராக இயேசு அவர்களை உற்சாகப்படுத்துகிறார், தேற்றுகிறார், அவங்களுக்கு உறுதி கொடுக்குறார். விசுவாசிகளுக்கு என்ன சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய, சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் கடைசியில் சொல்லும்போது உற்சாகப்படுத்துகிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யுங்க, அவர்களை உற்சாகப்படுத்துங்கன்னு சொல்கிறார். எனவே இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் 1-2 வேத வசனங்களை வேகமாக சொல்லிட்டு போகிறேன். இதை கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது அதோட பின்னணி வாசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை தெசலோனிக்க திருச்சபை எழுதுனது யார், ஸ்தாபித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, பவுல் அவர்கள் தான் என்ன செய்கிறார், இது ஸ்தாபிக்கிறார். அவர் அங்கே இருக்கிறார். இளமையான திருச்சபை, ரொம்ப பழைய திருச்சபை கிடையாது. எல்லாரும் இயேசு கிறிஸ்து வருகை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. எப்போ வருவார்னு சொல்லிட்டு. இது கடையில் ஒரு சிலர் இறந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. ஐயா இப்போ வருவேன்னு சொன்னாங்களே, எங்களெல்லாம் எடுத்து போகிறேன்னு சொன்னார், எங்கே காண நம்ம ஆளுங்களாம் இப்போ இருக்கிறாங்களே, என்ன ஆகிப்போச்சு? அவங்க சோர்ந்து போகிறாங்க. ஐயோ அவங்க கடவுள் விட்டுட்டாங்களா, கடவுள் விட்டுட்டாரா அப்படின்னு அவங்க கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூட இந்த கேள்வி, நம்ம அப்பா நம்ம அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க முன்னாடி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, இன்றைக்கி இல்லை பூமியில். அவங்கள நம்ம பார்க்க மாட்டோமா? என்ன சொல்கிறீங்க? வேதம் என்ன சொல்லுது? பார்ப்போமா? அதை அப்போ நம்ம போன பிறகு நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்களா? சில வேலைக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ எனக்கு, நான்லாம் உண்மையை சொல்கிறேன். வேதத்தில் பவுல் அழகாக சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு. இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் இயேசுக்காக வாழ போகிறேன். மரணம் வந்துச்சுன்னா சந்தோஷம், நான் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறேன். why should I worry? இன்னும் மரணம்னா ஏன் பயப்படுறோம்? ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் பயமாக இருக்கக்கூடாது ஐயா?
என்னைக்கு வருமோ என்னைக்கு வராதுன்னு எனக்கு தெரியாது, என்னைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. என்னைக்கு வந்தாலும் சரி ஆண்டோட சித்தம் நிறைவேறும். ஆக இந்த உலகத்தில் நாம் விசுவாசத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், தேவ அன்பில் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆக கன்ஃபியூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தெசலோனிக்க திருச்சபையில் இருந்துச்சு. அவங்க விசுவாசியாக இருக்கிறாங்க, தேவ அன்பை நேசிக்கிறாங்க, பரம நம்பிக்கையோடு வாழ்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நண்பர்கள் மற்றவங்களாம் இறந்து போகும்போது, மூத்தவர்களும் அவருடைய தாய் தகப்பன் மூத்தவங்க மறிக்கும் போது அவங்களுக்கு பயம் வருது, என்ன செய்யலை. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஐயா நம்ம மறித்தவர்கள் என்ன செய்வேனா, அதை தான் 13 வசனத்தை தொடங்கும்போது சொல்கிறார், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அவரோடு கொண்டு வருவார். இன்றைக்கி நம்ம சுகவீனமாக இருக்கலாம், பலகீனமாக இருக்கலாம், இந்த உலகம் நம்மளை நேசிக்காமல் இருக்கலாம், ஒரு குப்பையும் நமக்கு தேவை கிடையாது. நம்முடைய ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அவர் இப்போ என்ன செய்கிறார், அவர் தம்முடைய மகளையும் எடுத்துக்கொள்ள போகிறார் இல்லையா. ஸ்தேவான் அது கல் எறிகிறாங்க, எல்லாரும் கல் எறிகிறாங்கயா. இஸ் கோயிங் டு டை எனி டைம், கொஞ்ச நேரத்தில் சாக போகிறான். அப்போ சில 7வது அதிகாரம் கடைசி வசனம் 54லேருந்து 52லேருந்து அப்புறம் தொடர்ந்து வாசிச்சு பாருங்கள். ஒரு 10 வசனத்தை வாசிங்க. அவன் யாரை பார்க்குறான், ஏசு கிறிஸ்து நின்று வரவேற்கிற மாதிரி. ஸோ இந்த பூமி என்பது எனக்கு இந்த பூமி எனக்கு நிரந்தரம் கிடையாது. எனக்கு சுகவீனமாக இருக்குது, பலகீனமாக இருக்குது, வியாதியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, என் சரீரம்லாம் சுருங்கிட்டு இருக்குது, எனக்கு எல்லா பலனும் போயிட்டே இருக்குது. என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமிக்குரியவன் நான் இல்லை, நான் அடுத்த உலகத்துக்குள்ளவன். அந்த பூமி சரீர பூமி என்ன செய்யும், அழிஞ்சு எனக்கு தேவன் மகிமையின் சரீரத்தை கொடுக்க போகிறார். அந்த சரீரத்தில் என்ன இருக்காது, வியாதி இருக்காது, மன கஷ்டம் இருக்காது, போராட்டம் இருக்காது, எந்த வித பசி இருக்காது, பட்டினியும் இருக்காது, இந்த உலகத்தில் ஒன்றும் இருக்காது ஐயா. அந்த சரீரம் எப்படி இருக்கும், மகிமையின் சரீரமாக இருக்கும். ஆக அதை தான் இங்கே பவுல் சொல்கிறவராக இருக்கிறார். என்ன செய்யன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறாரு, நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க. அவருடைய வருகையை சுற்றிய காரியங்களுக்கு இந்த வேலையில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். எனவே இந்த அருமையான வேலையில் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் எடுத்துக்கலாம் நம்ம எல்லாரும். ஒவ்வொன்றா நம்ம முடிஞ்ச மட்டும் வேகமாக நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கர் 4 13வது வசனம் எனக்காக வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல 2 காரியத்தை நம்ம பேசிக்கணும். இதில் 2 காரியம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லுது ஏல, என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால், அன்றியும் சகோதரர் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம். என்னது நித்திரை அடைஞ்சிட்டாங்க, அஸ்லீப்னு வசனம் போட்டிருக்கு. ஆக இன்னைக்கு நீங்களும் நான் இந்த பூமியில் ஆண்டவருடைய பார்வையில் விசுவாச பிள்ளைகளுக்கு மரணம் என்பது என்னது கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் கிடையாது, முடிவு கிடையாது. நம்மெல்லாம் நேற்று ராத்திரி தூங்கியிருப்போமே, தூங்குனீங்களா எல்லாரும்? தூங்கினா என்ன அர்த்தம், தூங்கிட்டோம்னா என்ன செய்ய போகிறோம், எந்திரிக்க போகிறோன்னு அர்த்தம். புரியுதா நான் சொன்னது? இப்போ மரணம் என்பது என்னது வேதத்தின் அடிப்படையில், நித்திரை. வேதம் அப்படி தான் சொல்லுது எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மரணம் என்பது என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, பூரணமான முடிவு கிடையாது. என்னன்னு கேட்டால், வெனவ நம்ம மறிக்கிறோமோ தூங்குகிறோமோ காலையில் எழுந்திருக்கிறது மாதிரி, அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். என்ன வசனத்தை இந்த வசனம் வாசிக்க, நித்திரை அடையுங்கள் நிமித்தம். அந்த வேதம்லாம் தெரியல உங்களுக்கு. ஹோப் ஆஃப் பிலீவர்ஸ், இதுதான் விசுவாசம். 3வது ஒவ்வொரு விசுவாசியுடைய விசுவாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் என்ன செய்ய போகிறோம், நித்திரையில் இருக்க போகிறோம். நித்திரை வரும் ஒரு நாளைக்கு, இட்ஸ் மே டைம். ஆக ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன செய்யக்கூடாது, இது விசுவாசத்தின் நம்பிக்கையாக இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து எப்படி, அதான் 15வது வசனம் 14வது வசனம் வாசிங்கம்மா. மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இன்னைக்கு தெசலோனிக்க திருச்சபை மக்களுக்கு நான் முதலே சொன்னது, அவருடைய மூத்தவங்க பல பேர் இறந்து போயிட்டாங்க, என்ன செய்யறது அப்படின்னு அவங்க அங்கலாய்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, அவங்க நித்திரையில் இருக்கிறாங்க, they are sleeping. அதைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அது என்ன, assures them that they do not need to grieve as though without hope. யாரை போல, அஞ்ஞானிகளை போல, கடவுளை அறியாதவர்களை போல. அதான் 2வது பகுதி 13வது பகுதி சொல்லுது. யார் அப்படி துக்கிக்கிறாங்க, மற்றவளை போல நீங்கள் துக்கிறீங்க. மற்றவங்கள நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுளை அறியாதவங்க, கடவுளை விசுவாசம் இல்லாதவங்க, இந்த பரம நம்பிக்கை இல்லாதவங்க. ஆக நானும் நீங்களும் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்த ஃபேஸ் ஆஃப் டெத், கிறிஸ்டியன் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்சம் காலங்கள் எனக்கு இருக்குது, 60, 80, 100. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பூமியில் கால் வச்ச முதல் நாளில் எனக்கு ஒரு நாள் முடிவு இருக்குன்றதே நம்ம எல்லாம் புரிஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன நினைக்கிறேன்னா, அதை பற்றி ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறோம், உணர்வாக இல்லாமல் இருக்கிறோம், அந்த குறிச்சத கவலை இல்லாமல் இருக்கிறோம். வரும்போது எனக்கு ஷாக்காக இருக்குது.
ஆனால் ஒன்று என்னென்னு கேட்டால், அதுக்காக மங்களைக்கப்பட வேண்டாம், துக்கிக்க வேண்டாம். பவுல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், துக்கம் என்பது இயற்கை. நமக்கு எல்லாருக்கும் ஒருத்தர் நம்ம இழந்துட்டோம்னா நமக்கு எல்லாருக்கும் மனபாரம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, கடவுளை அறியாதவர்களை போல துக்கிக்க கூடாது. கடவுளை அறியாதவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப சில வேளை எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பார்த்தேன். அந்த அம்மா எதுவும் செய்யாது, வீட்டுக்குள்ளேயே பூட்டி வாழ்க்கை போச்சு. என்ன பண்ணுறது? எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் வர்றார், என் மனைவி என் மக யார் எனக்கு முன்னாடி போயிட்டாங்களோ நான் அவங்கள பார்க்க போகிறேன், சந்திக்க போகிறேன். எனக்கு துக்கம் இருக்குது, அவங்க இழப்பு என்னால் தாங்க முடியல. சில வேளைகளில் எனக்கு நெருக்கமாக இருந்த ஒரு நண்பரோ சகோதரோ முன்னாடி போயிட்டாங்கன்னா அது என்னை பாதிக்குமான்னு எனக்கு பாதிக்கத்தான் செய்ய போகுது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? என்ன நம்பிக்கை இருக்குது? நான் அந்த அம்மாவை பார்ப்பேன், எங்கள் அப்பாவை பார்ப்பேன். எங்கே பார்க்க போகிறேன்? ஆண்டவர் கூட சமூகத்தில் நானும் போக போகிறேன். அங்கே நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க போகிறோம். அதான் எனக்கு இந்த வேத பகுதி சொல்லுகிற காரியம். ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த டேர்ம் ஆஃப் ஸ்லீப்பை பற்றி பேசும்போது வாசிக்கலாம் எனக்காக இந்த வேத பகுதியை. யோவான் 1வது அதிகாரம் 11வது அதிகாரம் 11-14 வரை வேகமாக வாசிப்போம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதன் லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். பவுல், இந்த வசனம் உங்களுக்கு இல்லைன்னு தெரியும். லாசர் இறந்துட்டார். மார்த்தா மரியாளுடைய சகோதரர், அவர் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். 4 நாள் ஆயிடுச்சு. ஏசாமிகிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா லாசர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னோன்னே ஏசாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நம்ம சிநேகிதன் என்ன செஞ்சுருக்கிறான்? தூங்கிட்டு இருக்கிறான். நான் என்ன பண்ண போகிறேன்? போய் எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வாசிங்கப்பா. அப்படி சொன்னார். நினைத்தார்கள். இங்கே என்னென்ன பார்க்குறோன்னா, ஆண்டவரை இயேசு லாசரோட மரணத்தை, நீங்கள் அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். வேதத்தில் சில எக்ஸாம்பிள் இருக்குது, நான் வேணும் நேரம் இல்லைன்னா விட்டுறேன் நான். ஆக நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுதல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. வேதத்தில் எடுத்துக்கொள்ளுதல் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் யார் யார் எடுத்துக்கொள்ளப்பட்டா வேதத்தில்? ஏனோக்கு, இன்னொரு ஆள் ஏலியா. என்னம்மா? மோசே எடுத்துக்கொள்ளப்படலை, இறந்துட்டார். 34 வாசிச்சு பாருங்கள். சரி, போலும். உயிர்த்தெழுந்தது யார் வேதத்தில்? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி லாசரே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சில வேலைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர்களுக்கு மனுஷங்க மூலம் திருப்பி இறந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்து சொல்கிற எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிரந்தரமாக நம்ம ஆண்டவர் கூட இருப்போம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தன்பான சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மரணம், அதாவது இந்த மரணம் என்பது ஒரு டிரான்சிஷன் டு தி நெக்ஸ்ட் லைஃப், டிரான்சிஷன் டு ரெசரக்ஷன். மரணம் வரும்போது எப்போவுமே இது ஒரு என்னது, டோர் டு ஹெவன்னு சொல்லுவாங்க. மரணம் என்னது? மரணம் வந்தால் தான் நித்தியத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு கடவுள் நியமித்த நீதி அதுதான். கடவுளுக்கு இருக்க பாக்கியமாக இருந்து இன்றைக்கி ராத்திரி வந்துட்டாருன்னா, இன்றைக்கி இப்போவே வந்துட்டாருன்னா, நம்ம இங்கே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவோம் மரணத்தை பார்க்காம. ஆனால் நீதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வருகை தாமதிக்குமானா, மரணத்தின் வாயிலாக தான் நான் நித்தியத்தை பிரவேசிக்கிறேன். அதனால தான் வேதம் சொல்லுது, ஆப்சன்ட் ஃப்ரம் பாடி ப்ரெசன்ட் வித் த லார்டுன்னு சொல்லுது. இந்த பூமியில் நான் ஆண்டவரோட மகளாக மறிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரோட பார்வையில் நித்திரை செய்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் வரும்போது அவருக்குள்ளே நான் சந்திப்பதற்கு இதுதான் வழி, வாசல், டோர் டு ஹெவன். எனவே இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாம் பேசக்கூடாது, சாஃப்டன் த ஹார்ட் சப்ஜெக்ட். சில வேலைகளில் கடவுளை அறியாத ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நானும் நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, அங்கலாய்க்கக்கூடாது. என்னது வருத்தம் இருக்கும், கொஞ்சோண்டு உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யும். ஆனால் என்னோட ஆண்டவர், இந்த வார்த்தையின் தேவன், இந்த வார்த்தையின் மாறாத தேவன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கலாய்க்க வேணாப்பா. ஆக வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் சந்திக்க போகிறோம். இந்த உலகத்தில் மரணம் என்பது இதை நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கிறோம். இது உண்மை.
அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தில் நான் என்ன செய்யணும்? நாம் ஆண்டோட வருகையில் இருக்கிற வருகைக்கு காத்துட்ருக்கிற இதெல்லாம் சந்தோஷமாக எடுத்துக்கொள்வதற்கு கிருபை தரணும். அது மாத்திரம் கிடையாது, லைஃப் அந்த பிலிவர்ஸ் டெத் இஸ் நாட் எண்ட், முடிவு கிடையாது. இட்ஸ் அ டிரான்சிஷன் டு லீடிங் டு ரெசரக்ஷன். அதான் அங்கே போட்டிருக்கேன் கீழே. ஆக என்ன கிடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வருகையில் நம்ம என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்ளப்படுவான் பிள்ளைகளை. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமானவர் 14வது வசனம் வாசிக்கலாம் இந்த இடத்துல. 14வது வசனம், தெசலோனிக்கர் 14. மரித்த பின்பு விசுவாசிக்கிறோமே. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்டன்லி அவர் நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கிருபை வர என்னன்னு கேட்டால், ஏசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதை போல நாம் எல்லாரும் உயிர்த்தெழுவோம், தேவனுடைய பிள்ளைகள் உயிர்த்தெழுவார்கள், உயிர்த்தெழுவோம் என்பதுதான் நம்பிக்கை. அது முடிவு இல்லை. அதான் 14வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறார். முதல்ல சொல்கிறாரு, நீங்கள் நித்திரை அடைந்திருக்கிறான்னு சொல்கிறார், நீ கவலைப்படாதீங்க அவங்கள போல மற்றவங்கள போல. 14வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது என்னுடைய நம்பிக்கை. என்னது? ஏசு எப்படி வருவான்னு நீங்கள் நம்புறீங்களோ அதே போல் யார் வருவா? ஆண்டவர்களை மரித்தவங்க எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியன் does not deny the reality of grief but infuses it with the assurance that that is not final word. மரணம் என்பது முடிவு கிடையாது. ஆக நான் துக்தித்து மன அங்கலாய்ப்போடு இருந்துட்டு எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லாதவரோட வாழாதபடி, இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறார், என்னோடய வார்த்தையின் தேவன் என்னோடு கூட இருப்பதனால அதை மனதில் வச்சு நான் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தரணும். எனவே நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே சொல்லியிருக்கேன், certainty, the return of Christ is not speculative but even with a guaranteed promise. அது மாத்திரம் ஜீசஸ் anchor of our hope. நம்முடைய வாழ்க்கை நங்கூரமாக இருக்குது விசுவாசத்தில். எப்படி இயேசு என்ன உயிர்த்தெழுந்தாரோ, இந்த நிறைய வேதவசனம் நான் கீழே போட்டிருக்கேன், தயவுசெய்து அப்புறமா வாசிச்சுக்கோங்க. இந்த வேதம் இயேசு கிறிஸ்துவே அவனு சொன்னார், நான் வரப்போகிறேன். போன வாரம் நம்ம சிந்திச்சோம். அதே அப்போஸ்தலர் 1:11 பார்க்கும்போது தேவ தூதர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்குறோம். இந்த புத்தகம் வெளிப்படுத்தல் முடியும் போது 2:22 முடியும் போது இயேசு கிறிஸ்துவை வாருன்ற நம்பிக்கையோடு தான் இந்த வேத புத்தகம் முடியுது எனக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் விசுவாச பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 15வது வசனம் சொல்லும்போது, வசனம் வாசிக்கும் போது நம்ம வாசித்தோம். 15வது இதே 15 வசனம் முதல் பகுதியை வாசிங்க. 4:15. யார் முன்னிட்டு சொல்கிறாரோ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. மத்தேயு 24:30-31 வாசிங்க எனக்காக. ஏசாமி சொன்னதை போன வாரம் நம்ம வாசித்தோம். 24, 30, 31. மகிமையோடும் கண்டு புலம்புவார்கள், தொனிக்கும் சத்தத்தோடும் அனுப்புவார். ஒரு முனை கொண்டு இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அதான் சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை முடிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் பவுல் இங்கே என்ன செய்கிறார்? இயேசுவை சொன்னதை என்டோஸ் பண்ணுறாரு இப்போ மறுபடியும். ஆக நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அருமையான கால வேலையில் நேரம் போவோம். இந்த கிறிஸ்துவின் கிறிஸ்துவ என்னது? இயேசு கிறிஸ்துவ 2வது வருகையும் அல்ல கிறிஸ்தவ நம்பிக்கையும் என்னது கிடையாது, ரொம்ப முக்கியமானது விசுவாசத்துக்கு. எனவே நான் இதை மனதில் வச்சுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நானும் நீங்களும் என்ன செய்ய போகிறோம்? ஒரு நாள் முன்னாடி மறிச்சிட்டோன்னா உயிர்த்தெழ போகிறோம். மறிக்கிறது தாமரமாச்சு, ஆண்டோட வருகை முன்னாடி இருக்குன்னு சொன்னால் நம்ம அவரோடு கிட்ட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் அடுத்த வேத பகுதி, அதை நம்ம வாசிச்சிருவோம். எனவே நானும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அங்கில் அச்சிட்டு இருக்கக்கூடாது. எனவே இந்த காரியங்களை வாசிக்கலாம். ஒரே ஒரு வேத பகுதி எனக்காக வாசிங்க. எனக்காக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20-23 வரை. உண்டாயிற்று. படுவான். இந்த வேதம் என்ன செய்ய? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்திருக்காரு முன்னாடி, அது அவர் தான் முதல் பலன். அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். யார்? இயேசு சாமி தான் முதல் உயிர்த்தெழுந்திருக்கார். அவருடைய வரிசையில் அவன் என்ன செஞ்சிடும்? தெர் இஸ் எ சீக்வன்ஸ்.
ஸோ நானும் நீங்களும் என்ன செய்யணும்? இந்த விசுவாச நம்பிக்கையோடு இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவார். 2வது கதைக்கு வந்துடுவோம், நம்ம நேரம் இல்லை, அடுத்ததுக்கு வந்துடுவோம். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இஸ் ரிட்டன் பார்க்கலாம். 15வது வசனம் எனக்காக வாசிங்கம்மா. சொல்லுகிறதாவது, நாமும் முந்திக் கொள்வதில்லை, ஏனெனில் ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். போதும் இந்த இடத்துல. ஆக 15 பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, 15வது வசனத்தில் டெட் இன் கிரைஸ்ட் வில் ரைஸ் ஃபர்ஸ்ட். அப்படின்னு என்னது? யார் முதல் எழுந்திருப்பான்னு வேதம் சொல்லுது. 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? நாமெல்லாம் முன்னாடி வரமாட்டோம். யார் உயிரோடு இருக்கிறாங்களோ, ஜீவனோடு இருக்கிறாங்களோ, ஏன்னா அவங்களோட ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டால், தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் மைண்டில் இருந்தது என்னன்னு கேட்டால், செத்தவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவங்க செத்தவங்களாம் கடவுளோடு எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், இல்லை மறந்துடாத, என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யார் தான் முதல்ல எந்திரிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கே தெசலோனிக்கே திருப்பி சொல்கிறார், உயிருள்ளவர்களை போலவே யாரை கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு, மரித்தவர்களும் ஆண்டவர் மறக்கவே கிடையாது. அதனால முதல்ல யார் எழுந்திருப்பான்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிள்ளைகள். மரித்தவர்கள் யார் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி, அதாவது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மரித்திருக்கிறாங்களோ, ஆண்டவர் அவர்களுக்காக மரித்தவராக இருக்கிறதுனால அவர்களும் அவர்களோடு என்ன செய்வார்? அவருடைய பிரசன்னத்தில் கொண்டு போவார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக இங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அது மரணத்தில் இருக்கிற மரித்தவர்களோ அல்லது மரணத்தில் ஜீவிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பாரபட்சமல்லாதவராக இருக்கிறார். எம்பசைஸ் கண்டினியூட்டி பியாண்ட் ஃபிசிக்கல் டெத் ஆஃப் ஃபார் பிலீவர்ஸ். ஆக மரணத்தை தாண்டி இந்த உலகத்தில் என்ன இருக்குது? தொடர்ச்சி இருக்குது. மரணம் என்பது முடிவு இல்லை. எனவே நானும் நீங்களும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? லிவிங் அண்ட் டெட், உயிருள்ளவர்களும் மரித்தவர்களையும் தேவன் என்ன செய்வார்? சேர்த்து கொண்டு போவார். அதான் எனக்கு அதான் சொல்லுகிற காரியம். இந்த இந்த ஆண்டோட வருகை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 16வது வசனமா? அதில் இதெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. வாசிங்க, 16வது வசனம் வாசிங்க எனக்காக. ஏனெனில் ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். இங்கே 3 காரியம் சொல்லியிருக்கு. ஆண்டோட வருகை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, நிச்சயமா எப்படி இருக்குமான்னு கேட்டால், அது யாரும் என்ன செய்ய மாட்டாங்களாம். அது தற்செயலாக நடக்கிற மாதிரி இருக்காதா, அது எல்லாருக்கும் பகிரங்கமாக காணப்படும். யாரும் அதை மிஸ் பண்ண முடியாது. யார் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு அவர் வருகை காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க. என்ன இருக்குன்னு கேட்டால் மறக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வருகை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருவாராம். எப்படி வருவாராம்? ஆரவாரத்தோடு வருவார். ஆரவாரம்னா என்னமா அர்த்தம்? பெரிய கூட்டம், பெரிய என்ன வருது, ஒரு சின்ன ஆள் ஒரு தனியாக வந்துட்டு போகிற மாதிரி கிடையாது. ஒரு பெரிய டீம் வர்றாங்க. ஒருத்தர் வெற்றியில் போயிட்டு வெற்றி அடைஞ்சிட்டு வர்றாரு, ஒரு போருக்கு போகிறாரு, பெரிய வெற்றியோடு திரும்பி வருகிறார். வரும்போது எப்படி வருவார்? அவர் பெரிய ஜெய்னு ஒரு கூட்டம் போட்டு பெரிய டீமாக வரும். பார்த்தீங்களா? சில வேலைகள் நம்ம பார்த்துருக்குறோம். ஏதாச்சும் பொலிட்டிக்கல் பார்ட்டி வின் பண்ணிட்டானா ஒரு பெரிய கூட்டம் போடுவாங்க. பார்த்தீங்களா? ஒருத்தன் ஒலிம்பிக்கில் வின் பண்ணிட்டு வந்துட்டானா ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி இருக்கும்னா, வருகை எப்படி இருக்கும்? ஆண்டவோட வருகை எப்படி இருக்கும்? சிங்கிள் அத்தாரிட்டி அண்ட் ஃபைனாலிட்டி. எப்படின்னா, அவர் வருகை வந்துட்டு எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் பகிரங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது மாத்திரம் கிடையாது. அது எப்படி இருக்கும்? அதுதான் முடிவு. அவர் வரப்போகிறார் என்பது எல்லாருக்கும் விளங்கும். அதுக்கு மாத்திரம் கிடையாது. 2வது பகுதி சொல்லுது, பிரதான தூதருடைய சத்தத்தோடும். யார் அடுத்த சத்தம் போடுவா? த மேஜஸ்டிக் பவர். யார் வர்றா? அவரோட ஒரு தேவ தூதர்கள் வருகிறாங்க, பிரதான தூதர்கள் வருகிறாங்க. எதை சொல்லுது இது? இது மகிமையான ஆண்டவர். உங்கள் கூட வர்றவங்க யாருன்னு தெரியும். உங்கள் கூட பின்னாடி யார் வருவா? இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா அவர் பின்னாடி பாடி கார்ட்ஸ்லாம் வருவாங்க. பெரிய பெரிய சஃபாரிலாம் போட்டுட்டு பார்த்துருக்கீங்களே, ஓடுவான் முன்னாடி பின்னாடி. இங்கே யார் வருவானா? தேவ தூதர்கள் சத்தத்தோடு வருவாங்க. அது மாத்திரம் கிடையாது. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, 3வது சொல்லுது என்னது? ட்ரம்பட், எக்கால சத்தம் வாசிக்குமா? என்னது? எக்கால சத்தம் எதை குறிக்குதுமா? சாரி, மன்னிக்கணும். ஓகே. எப்போவுமே ஆண்டவருடைய செயல்பாடு, ஆண்டவர் இடைப்படுகிறவராக இருக்கிற தெய்வீக தன்மையின் வெளிப்பாடு. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 19வது அதிகாரம் 13 19 14 19 வாசிக்க வேணாம், வாசிங்க, வினாடி வாசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் தேவன் தம்முடைய காரியங்களை செயல்படுகிறாரோ அங்கே என்ன நடக்கும்னு கேட்டேன். விசேஷமாக பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவன் அந்த வேத பகுதியை வாசித்து பாருங்கள். நீங்கள் பின்னாடி நாட்களில் யாத்திராகமத்தை வாசித்து பாருங்கள்.
வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிறாங்க. எக்காலம் ஊடப்படுகிறது. அப்படியே தேவ ஆவியானவரோட மகிமை எல்லாம் இறங்கி நிற்குது. அங்கே புகை மண்டலமாக இருக்குது. தேவ எக்காலம் ஊதப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆரவாரமாக இருக்குது. தேவ தூதருடைய சத்தம் கேட்குது, எக்காலம் ஊதப்படுகிறது. இது எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் கேட்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் எப்போ நடக்கும், எவ்வளோ நேரத்தில் நடக்கும், அது ஆண்டவருக்கு தெரியும். வேதத்தில் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், இதெல்லாம் நொடி பொழுதில் நடக்குமா சத்தம். சில வேலைகள் நமக்கெல்லாம் சைரன் வரும் பார்த்தீங்களா, எவ்வளோ அப்படி வந்து டக்குன்னு போயிடும். எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஆக இந்த அருமையான வேலையில் நம்ம சொல்கிற காரியம் என்னென்னு கேட்டேன். 3 காரியம். அந்த க்ரை அப் கமாண்ட்ன்ற மாதிரி வருது. ஆரவார சத்தம் எது சிக்னலிங் அத்தாரிட்டி அண்ட் ஃபைனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவரோட வருகிறார் என்பதை காமிக்கிறதுக்கும் அங்கே என்ன நடக்குது, வாய்ஸ் ஆஃப் ஆர்க்ஏஞ்சல் என்ன ட்ரம்பட் காட் என்ன சொல்லுது, மெஜஸ்டிக் பவர் அண்ட் திஸ் பவர் ஆஃப் திஸ் ஈவென்ட். அது மட்டும் கிடையாது, டிவைன் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேதரிங் காட்ஸ் பீப்புள். இந்த நேரத்தில் சத்தம் வந்தோடனே என்ன செஞ்சுருவாங்க, ஆண்டவர் யாரெல்லாம் முழிச்சுட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் தெளிவாக இருக்காங்களோ, யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அலர்ட் ஆகிடும். அவங்களுக்கு தெரியும் இந்த சிக்னல் யார் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. அவங்க பார்க்கும்போது தெரியும், தே ஆர் வெரி ஜாய்ஃபுல். கடவுள் எல்லாரையும் கூட்டி சேர்த்துருவார். 17வது வேத வசனத்தை வாசிக்கலாம், நேரம் இல்லை, நம்ம போகலாம் அடுத்த பகுதிக்கு. 16 17 வாசிக்கலாம். 17 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் எக்காலத்தோடும். இதுக்கு முன்னாடி வாசிங்கம்மா. எழுந்திருப்பார்கள், பின்பு நாமும் எதிர்கொண்டு போக ஆக இங்கே 16வது வசனத்தில் வாசிக்கும் போது நான் எல்லோவில் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரை சத்தத்தோடு எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பாருங்கள், இதில் சில வேலை நம்ம படம் பார்த்துருப்போம். இது அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. முத யார் எழுந்திருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வருகை இருக்கும், இந்த காரியங்களெல்லாம் நடக்கும். ஒரு நொடி பொழுதில் உடனே கல்லறுகள் எல்லாம் திறக்கப்படும். கல்லறுகள் திறக்கப்படுறது மாத்திரம் கிடையாது, அதுலேருந்து தேவ பிள்ளைகள் என்ன செஞ்சுருவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை மனதில் வச்சுக்கணும். இது எதை பற்றி பேசுதுன்னா, இந்த சரீரத்தின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசிட்டு இருக்கு. சரீரம்னா என்ன புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னது நம்ம உயிர்த்தெழுதலாம் நினச்சிடக்கூடாது, தப்பா இல்லை. ஆத்மா தான் எந்திரிக்கும், அந்த மாதிரி இல்லை. எப்படி இயேசு கிறிஸ்து 500 பேர் பார்த்தாங்களோ அதே போல் இயேசு கிறிஸ்துவ போல என்னுடைய சரீரம் இப்போ நான் என்ன சாயலில் இருக்கிறேனோ அந்த சரீரம் எப்படி இருக்கும், மகிமையின் சரீரமாக மாறி அது எழுந்திருக்கும். அப்போ ஆத்மாவோட இணைக்கப்படும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வேதம் பேசுகிற காரியம் என்பது சரீர உயிர்த்தெழுதலை பற்றி பேசியிருக்கு. அதுதான் நீங்களும் நானும் இந்த வேலையில் புரிஞ்சுக்கணும். ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை இணைத்துறார். அது மாத்திரம் கிடையாது, 17வது வசனத்தில் வாசிக்கிறோம் இன்னொரு பகுதியில், அப்போ உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள். என்ன எங்கே போவோம் நம்ம? உயிரோடு இருக்கிற நாம இதெல்லாம் எங்கே நடக்குது? மேகங்கள் மேலே நடக்குது. இட்ஸ் இன் த கிளவுட்ஸ். அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், மரித்தவர்கள்லாம் உயிர்த்தெழுந்துட்டாங்க. அப்போ உயிர்த்தெழுந்து நாமளும் உயிரோடு இருக்கிறவங்க நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். வானத்தில் எடுத்துக்கொண்ட பிறகு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்வோம்? வசனம் என்னப்பா? இவ்விதமாய் எப்போதும். ஆக பார்த்தீங்களா, ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட், ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல். இந்த வசனத்துக்கு பேர் என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்க, இந்த எடுத்துக்கொண்டு இந்த மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோன்னு சொல்கிற வசனம் இருக்குல்ல, இந்த வசனம் இங்கிலீஷில் ரேப்சர்னு சொல்லுவாங்க. ரேப்சர்னா என்ன செய்யுது? காட்டப் அப்படின்ற அர்த்தம், எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக வேணாடி நாட்களில் வாசிக்கணும், பேசணும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டால், இவ்விதமாக யார் கூட நம்ம இருப்போம்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து உயிர்த்தெழுந்த மக்களோடு பரிசுத்தவான்களோடு கூட இங்கே பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் யாரோடு கூட இருப்பாங்க? சதா தேவனோடு கூட இருப்பாங்க எப்போதும். ஆக அதைத்தான் இங்கே லிவிங் பிலீவர் வில் பி காட் அப் எடுத்துக்கொள்வாங்க. The event often referred as rapture signifies the gathering of all believers, both dead and living, to be with Christ forever. யாரு கூட இருப்பாங்க? எல்லாரும் ஆண்டோட மீட்டிங் த லார்ட். ஹைலைட் த ரிலேஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சால்வேஷன், அல்டிமேட் யூனியன் வித் சேவியர். இதுதான் கடைசி காரியம், ரட்சிப்பில் கடைசி பகுதி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஹைலைட். எல்லாரும் ஒன்றா வந்துடுவாங்க ஆண்டவரோட, இயேசு கிறிஸ்துவோட. இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் எப்படி வந்தார்? வந்து மரித்து என்னையோடனே மீட்டு இருக்கிறார். இப்போ என்ன செஞ்சிருவார்? எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவார்.
அதுக்கப்புறம் எங்கே இருக்க போகிறோம்? we are going to live with him forever and ever. எப்போதும் நித்தியமாக. முன்னாடி ஒரு நான் படம் போட்டு காமிச்சு அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஆக ஒன்று தான் சில காரியங்கள் வேகமாக நான் சொல்லிட்டு வேகமாக போக விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பதனால 18வது வசனத்தை எனக்காக வாசிங்கம்மா. ஆகையால் வார்த்தையினாலே ஒருவரே கம்ஃபர்ட் அண்ட் கிரீவ். இந்த மாதிரி துக்கத்தில் இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்துங்க, கம்ஃபர்ட் பண்ணுங்க, வார்த்தையை தேற்றுங்க. வேத வசனம் இருக்குது, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த வேத பகுதி 1 யோவான் 4:14 ஆண்டவர் வேணா எனக்காக வாசிங்க, டக்குன்னு எனக்காக வாசிங்க. 1 யோவான் 14 1 2 3. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். என்னுடைய பிதாவின் விட்டு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி வந்து உங்களை நான் என்னோட கூட சேர்த்துக்கிட்ட போகிறேன். ஸோ இதை விட ஒரு பாக்கியம் நமக்கு இருக்காமா? ஏன்னா அங்கலாய்க்கணும்? ஆக துக்கிக்கிற மக்களை பார்ப்பீங்கன்னா நீங்கள் சொல்லணும், கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், நம்ம எல்லா ஆண்டோடு கூட இருக்க போகிறோம். அவர் வரப்போகிறார். அவருடைய வருகையில் எனக்கு என்னது? நம்ம எல்லாரோடு கூட சதா காலங்களில் வாழப்போகிறோம். அந்த பரம நம்பிக்கை, அது மாத்திரம் என்கரேஜ்மெண்ட் டெய்லி லிவிங். இதுதான் எனக்கு உற்சாகப்படுத்தணும். இந்த பூமியில் கஷ்டங்கள் வருது, மனபாரம் வருது, போராட்டம் வருது, நான் நினச்சது நடக்கலை, எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் இந்த உலகத்தில் கொஞ்சம் காலங்கள். அதான் பவுல் சொல்லும்போது இந்த உலகத்தின் பாடு எப்படி இருக்குது? கொஞ்சம் காலம்னு சொல்கிறாரு. எதுக்கு நான் அங்கலாய்க்கணும்? நான் என்ன தான் சில பேர்கிட்ட பணம் பொருள் இருக்குது, சந்தோஷமாக இருங்க, இல்லாதவங்க வருத்தப்படாதீங்க. இதை விட எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த பூமியில் கொஞ்சம் காலங்கள் இதெல்லாம் வச்சுக்க போகிறோம். இந்த உலகத்தில் வெற்றி தோல்வி என்பது ஒன்றும் கிடையாது. ஏசுக்குள்ள ஆண்டவரோட பரலோகத்துக்கு போனால் நீங்கள் வெற்றி, நரகத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் தோல்வி. கோடி கணக்கில் சேர்த்து அதான் வேதம் சொல்லுது. உலகம் முழுவதும் ஆயுதப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்? அதானே நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உள்ள பொருளெல்லாம் சேர்த்ததுனால நான் பணக்காரனை வந்துடுறேன். இந்த உலகத்தில் ஒன்றும் நான் கொண்டு போக போகிறதில்ல. கடைசியில் பரலோகத்துக்கு போகிறேன்னா இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி பரலோகத்துக்கு போகிறதா இருந்துச்சுன்னா இந்த உலக வாழ்க்கையில் ஏன் வருத்தப்படணும்? 3வது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டேன், ஸ்ட்ரென்த். என்ன பண்ணுங்க, ஒருத்தர் ஸ்ட்ரென்த் ஃபார் ஃபெஸ்டிவல். இது மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தின் பாடுகளில் எனக்கு பலத்தை கத்தர் கொடுக்குறார். எனக்கு ஆண்டவர் வரப்போகிறான்னு காமிச்சிட்டு அடுத்த ஒரு பகுதியை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சாரி மன்னிக்கணும், என்னதுப்பா, இந்த நடுவில் ஒரு வசனத்தை காணும், கலர் வேறு கலராக போயிடுச்சு போல். 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் ஆண்டவர் வருகை எதிர்பார்த்து கொண்டவர்களாய் காணப்படுங்க. வாட்ச்ஃபுல்னஸ், அலர்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெடினஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வேத பகுதியெல்லாம் உங்களுக்காக வாசிக்கலாம், பின்னாடி வாசித்து பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு பக்கம் நான் வாசிச்சிடறேன், ஒரே ஒரு நிமிஷம். அப்புறம் இன்னொன்று, இந்த 2வது பகுதியில் என்ன போட்டிருக்கேன்னு கேட்டால் அது கலர் மாறிச்சு போல், அதனால தெரியல. ப்ரொக்ளமேஷன் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த காலங்களில் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணும். என்னோடய கடமை இந்த பூமியில் கொஞ்சம் காலங்கள் ஆண்டவருடைய நன்மையை பெற்றிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். நான் தயாராக இருக்கணும். எனக்கு கொடுத்த வாய்ப்பு இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறது. எல்லாத்துக்கும் மேலே நான் போன வாரமே சொன்னது தான், இந்த வேத பகுதி நம்ம மறுபடியும் வாசிச்சிருக்கிறோம். எபிரேயர் 4 எபிரேயர் 10 24 25 எனக்காக வாசித்து முடிக்கலாம். மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவா நம்ம புத்தி சொல்லணும். 2 காரியம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்துகிற காரியம். 2வது முக்கியமான காரியம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் வந்து கடவுள் வார்த்தையை கற்றுக்கொண்டு கடவுளுக்குள்ளே வளரணும். அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வருகை நிச்சயமாக இருக்குது. அதான் அங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆக மன்னிக்கணும், 3 காரியம் நம்ம சொன்னோம் இங்கே. என்னடா தம்பிங்களா, கொஞ்சம் அடுத்த ஸ்லைட் போயிடுங்கப்பா. அந்த அடுத்த ஸ்லைட் ஃபாலோ பண்ணிடுங்க. ஆக எப்போ அடுத்த ஸ்லைட் போடுங்க. ஆக ஆண்டோட வருகை உறுதி, நிச்சயம் ஆண்டவர் செய்திருக்கிறார். நிச்சயமாக அதோடைய ஈவெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஆண்டோட வருகையில் முதலாவது உயிர்த்தெழுதல், ஆண்டவர் வருகையில் உயிர்த்தெழுதல், 2வது எடுத்துக்கொள்ளப்படுதல், 3வது அவரோடு கூட சதா வாழ்வது.
இந்த காரியத்தை நோக்கி பார்த்தவர்களாய் காணப்படுவேன். கடைசியில் நான் ஒற்றர் கொடுத்து உற்சாகப்படுத்துவோம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். கண்ணுபடி நாம் ஜெபிப்போம். சர்வத்தையும் படைத்த மகா உன்னதமான கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த உலக வாழ்க்கையில் பாடுகள், மனபாரங்கள், போராங்கிட்டு வரும்பொழுது ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமில்லை சுவாமி, எங்களுக்கு மகிமை நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை ஆண்டவரே நித்தியத்தை நோக்கி பயணிக்கிறதா இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எனவே நாங்கள் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உடையவர்களாய் ஆண்டவரே உமோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் மோடு கூட இருக்கிறோம் என்பது உணர்ந்தவர்களாய் இந்த உலகத்தில் ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்தவும், எங்கள் கொடுத்த கடமைகளை தொடர்ந்து செய்யவும், மது சபையிலும் சமுதாயத்திலும் தரித்திருந்தும் சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். இந்த பள்ளிகளுக்காக ஆண்டவரே எப்பொழுதும் வகை எதிர்பார்த்து உலகத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே இதை சிந்தித்து வாழ்வதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மிக்க நன்றி. கிறிஸ்துவின் வருகை நிச்சயம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட போதகர்களுக்கு நாம் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேவ செய்தியில் கேட்ட